இந்த வருடம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப வேதனையை கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்னா ரிதன்யாவோட வழக்க சொல்லலாம். ரிதன்யாவோட வழக்குல அடுத்து என்ன நடக்குது? ரிதன்யா அவங்களுடைய மாமியாருக்கு விடுதலை கொடுக்க போறாங்களா? இப்ப இந்த கேஸ் சூடு பிடிச்சாலும் இந்த வழக்குல எப்படியும் அவங்க வெளியே வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளத்துல வெளியாகிற செய்திகள் என்ன? வாங்க என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் அவினாசி பக்கத்துல வரதட்சணை குடும்பம் தாங்கவே முடியாம புது பெண் ரிதன்யா எடுத்த முடிவு மிகப்பெரிய அதிர்ச்சியும் வேதனையும் கொடுத்திருந்துச்சு. அதுவும் அவங்கள பத்தின வெளியான ஆடியோ எல்லாமே எல்லாரோட மனசையும் ரொம்ப வேதனைப்பட வச்சது. ரிதன்யா அவங்களுடைய வழக்குல அடுத்தடுத்து நிறைய திருப்பங்கள் வந்துட்டு இருக்கு. ரிதன்யா அவங்களுடைய வழக்குல முதல்ல அவங்களுடைய கணவர், மாமனார் இவங்க 2 பேரையும் தான் கைது பண்ணாங்க. ரிதன்யா அவங்களுடைய வழக்குல அடுத்து அவங்களுடைய மாமியாரையும் கைது பண்ணணும், அவங்க கிட்டயும் விசாரணை பண்ணணும் அப்படின்னு அவங்களுடைய அம்மாவும் சரி அப்பாவும் சரி ரொம்பவே போராடினாங்க. இதை தொடர்ந்து மாமியாரையும் கைது பண்ணாங்க. மாமியாருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க சொன்னாலுமே மாமியாரையும் கைது பண்ணி விசாரணை பண்ணினாங்க. இந்த வழக்குல என்னதான் மகனும் அப்பாவும் இவ்வளவு தூரம் தொல்லைகள் கொடுத்து இத்தனை விஷயங்கள் அந்த ரிதன்யா அனுபவிச்சு அவ்வளவு மனவேதனையில இருந்திருப்பாங்க. அப்ப மாமியார் ஒரு பெண்ணா அவங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கலாம். இந்த பிரச்சனையில அவங்க கூட உறுதுணையா நிக்காம அவங்களும் சேர்ந்து ரிதன்யாவுக்கு இப்படி ஒரு முடிவெடுக்க காரணமா இருந்தது எல்லாருக்குமே மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த வழக்குல ஜாமீன் கேட்டு கணவர், மாமனார் 2 பேருமே ஜாமீன் மனு கொடுத்திருந்தாங்க. இந்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா மாமியார் சித்ரா தேவி அவங்களுடைய ஜாமீன் மனுவும் திருப்பூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்துல 9ஆம் தேதி விசாரணைக்கு வந்துச்சு. இந்த விசாரணை 11ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சாங்க. இதை தொடர்ந்து இந்த விசாரணை மறுபடியும் விசாரணைக்கு வந்தப்ப சித்ரா தேவிக்கு ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவிச்சு ரிதன்யா பெற்றோர் இடையீட்டு மனு தாக்கல் பண்ணாங்க. அந்த மனுவு விசாரணைக்கு ஏற்கப்பட்டு அந்த மனுவுல சித்ரா தேவிக்கு ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து சித்ரா தேவியோட ஜாமீன் மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க நீதிபதியும். ஏன்னா காலம் மாறிட்டு இருக்க நேரத்துல வரதட்சணை, கொடுமை இதெல்லாம் ரொம்பவே அநியாயம். இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கவே கூடாதுன்னு தான் அத்தனை சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளவு சட்டங்கள் கொண்டு வந்தோம், இவ்வளவு படிப்பறிவு இருக்கிற காலத்துல இப்படியா ஒரு பொண்ணுக்கு கொடுமை பண்ணணும்? இதெல்லாம் ரொம்ப அநியாயம். இனிமேல் இது நடக்கவே கூடாது அப்படின்னு தான் ரிதன்யாவோட மாமியாரோட ஜாமீன் மனுவையும் தள்ளுபடி பண்ணி நீதிமன்றம் அடுத்து விசாரணையை தொடங்கி இருக்காங்க. ரிதன்யாவை உடல் ரீதியா கணவர் கவின்குமார் கடுமையான சித்திரவதைகளை செஞ்சிருக்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ரிதன்யாவோட பெற்றோர் இதனாலதான் ரொம்ப உடைஞ்சு போய் வேதனையில இருக்காங்க. இந்த கடுமையான சித்திரவதைகளை எல்லாம் தெரிஞ்சும் கவினோட பெற்றோர் கவினை கண்டிக்காம இருந்ததுதான் இந்த வழக்குல முன் வச்சு வாதிட்டு இருக்காங்க. இரு தரப்பு வாதங்களையும் கேட்டு தெரிஞ்ச நீதிபதி கவின்குமார் அவரோட தந்தை ஈஸ்வரமூர்த்தி ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி பண்ணாரு. சமீபத்துல இத பத்தி ஒரு வழக்கறிஞர் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அந்த பேட்டியில ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லி பெருமையா ரிதன்யாவோட அப்பா சொல்லி இருந்தாரு. அவர் அதை தவறி சொன்னாலும் கூட அது தவறுதான். ஒருவரும் இனிமேல் இது போல சிந்திக்கவே கூடாது. ரிதன்யா சொன்ன ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கறது நியாயம்தான். சில அடிப்படை விஷயங்கள்ல ஆராயக்கூடாது. ஆனா ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கறத புரிஞ்சு கொள்றது எப்படிங்கறத காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு இருக்கிற காலத்துல வேலை செய்யறது, மனைவியை காப்பாத்துறது எல்லாமே ஆண்கள் தான் பண்ணாங்க. பிரச்சனை வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம 2 பேரும் சரியா இருந்தாங்க. ஆனா மொத்த பிரச்சனை வர்றது கணவனால் தான் அப்படின்னா அந்த பொண்ணு ஏன் கணவனோட இருக்கணும்? பிரச்சனை வெளியில இருந்து வந்தாதான் ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு இருக்கணும். தம்பதிக்குள்ளேயே பிரச்சனை வெடிக்கும் போது அந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது அங்க இருந்து மாறுபடுது. அதுக்கப்புறம் பிரிஞ்சிடுறாங்க. இந்த பிரச்சனை குடும்ப சூழலை பொறுத்தோ குழந்தைகளோட வயசை பொறுத்தோ அமையலாம். ரிதன்யா பிரச்சனையை ஃபர்ஸ்ட் சொன்னது மாமியார் கிட்ட தான். இத ஃபர்ஸ்ட் மாமியார் கிட்ட இருந்துதான் நம்ம பார்க்கணும். பெண்கள் நிறைய பேர் திருமணம் ஆகுற வரைக்கும் அப்பாவை சார்ந்து இருக்காங்க. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கணவன் மகனை சார்ந்து இருக்காங்க. மகன் கணவரை மட்டுமே நம்பி வாழ்க்கையை நகர்த்துறாங்க. அதே மகன் கணவரை வேற யாராச்சும் குறை சொன்னா அவங்களால ஏத்துக்க முடியல. பொருளாதாரம் இருந்தாலும் இல்லனாலும் சார்ந்து வாழணும் அப்படிங்கிற கோட்பாட திரும்ப திரும்ப பெண்களோட தலையில நூற்றாண்டு காலமா சுமத்திட்டாங்க. இங்க சேர்ந்து வாழணும் அப்படிங்கறத கோட்பாடா வச்சிருக்காங்க. யாரையும் சார்ந்து வாழக்கூடாது அப்படிங்கறது கோட்பாடு இல்ல. இத உணராம இருக்கிறது தான் சமுதாயத்துல இப்படி நிறைய சிக்கல் வருது. ரிதன்யாவோட மாமியார நியாயப்படுத்தல, ஆனா ஏன் அவங்க இப்படி இருக்காங்கன்னு யோசிச்சா சார்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறது தான். இதுதான் பெண்களிடையே சிக்கல்
சிக்கலா இருக்கு. இப்படியே இருக்கிறது தான் பொண்ணுக்கு இந்த நிலைமையில இருந்து மாறாம இருக்க காரணம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த ரொம்ப ஆழமா விரிவா பேசி இருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. ரிதன்யாவோட கேஸ்ல அடுத்த அப்டேட் வந்தா கண்டிப்பா உங்களுக்காக அப்லோட் பண்றோம். இன்னும் நிறைய தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.